வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வாழ்த்தியும் வணங்கியும் இன்றைய நிகழ்ச்சிகளை துவங்குகின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாடி சோதனை பிராணாயாமம், இல்லைன்னா நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம ஒவ்வொரு தவத்தின் முன்னாலேயும் நாடி சுத்தி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அதனுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, அதை எத்தனை வகையாக பிரிக்கலாம், அதனால் நமக்கு என்ன நன்மைகள்ங்கிறது சரியா கவனிக்காம இருந்து விட்டோம். இன்னைக்குதான் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாடி சுத்தி பிராணாயாமம் பேசிட்டு இருக்கேன். நாடி சுத்தி பிராணாயாமம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். நாடிங்கிறது என்ன, அது சுத்தப்படுத்துறது என்னங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அம்மா சொன்னாங்க, இடநாடி, பிங்கள நாடி, அந்த நாடிகளை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பொழுது சுஷ்மன நாடி தூண்டப்படுகிறது அப்படின்னு. அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல நாம சில முத்திரைகள் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம வலது கையை தான் நாசிகா முத்திரைக்கு யூஸ் பண்ணுவோம். இடது கையை சின்முத்திரைக்கு உபயோகப்படுத்தி நாம் தொடையில் வைத்து ஒண்ணு சுகாசனத்தில் உட்கார்ந்திருப்போம். சுகாசனத்தில் உட்கார முடியாதவர்கள் சேர்ல உட்கார்ந்து நம்ம இந்த நாடி சோதனை பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க போய் கூகுள்ல அல்லது வேற ஏதாவது புத்தகங்கள் படிக்கும் பொழுது இன்னும் 2 முத்திரைகள் சொல்வார்கள். விஷ்ணு முத்திரை. விஷ்ணு முத்திரையும் நாசிகா முத்திரையும் ஒன்றுதான், அது சந்தேகப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பிரணாயாம முத்திரை என்பது நாசிகா முத்திரையில் நாம் நடுவிரல்கள் இரண்டையும் மடக்குகிறோம். அதாவது சுண்டு ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்குகிறோம். ஆனால் பிரணாயாம முத்திரை மடக்காமல் அதை புருவ மத்தியில் வைத்துக் கொண்டு அதே போல் இடது நாசியத்தை கட்டை விரலாலும் வலது நாசிலை கட்டை விரலாலும் இடது மூக்கினை மோதிரை விரலாலும் அடக்கி செய்வதுதான் நாடி சோதனை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இந்த மாதிரி 2-3 முத்திரைகள் இருக்கு. நாம இந்த மாதிரி வேறு வகையான முத்திரைகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாடி சோதனை பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம இடது கையை தொடையில வைத்து சின்முத்திரையில, அல்லது அதுக்கு பேர் ஞான முத்திரைன்னு சொல்லுவோம். சின்முத்திரைய திருப்பி வச்சா அது ஞான முத்திரை. அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வலது கையை நாசிகா முத்திரை அப்படின்னாக்க, நடுவில் இருக்கும் 2 விரல்களை மடக்கி கடைசியில் இருக்கும் விரல்களை நீட்டி நம்ம கட்டை விரலை நீட்டி வைத்துக் கொண்டிருப்பது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் குட்டை விரலை எப்படி வலது மூக்கினை அடக்குவது, மோதிர விரலால் எப்படி இடது மூக்கினை மூடுவது என்பது எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சுட்டு நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதுதான் நாசிகா முத்திரை. எப்படி உட்கார்றதுங்கிற அந்த பெண்மணி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல எப்படி கட்டை விரலால் வலது மூக்கினையும் மோதிர விரலால் இடது மூக்கினையும் மூடுகிறோம் என்பதை இந்த படம் காமிக்குது. இதில் நம்ம மெயினா நம்ம பார்ப்பது பிங்கள நாடி, இடநாடி. இந்த நாடிகளை நாம் சுத்தம் செய்வதற்குத்தான் இந்த நாடி சோதனையை செய்கிறோம். அப்போ நாடி சோதனைனா என்ன அப்படிங்கிறது பொதுவா என்னன்னா, ஒரு சைக்கிள்னாக்க அது 1:4:2ன்னு சொல்லுவாங்க. அதாவது மூச்சை இழுக்கிறது ஒரு கவுண்ட் அப்படின்னா, உள்ள வச்சுக்கிறது 4 கவுண்ட், வெளியே விடுறது 2 கவுண்ட். இந்த மாதிரி மூக்கு இடது நாசியிலிருந்து வலது நாசிக்கு போய் வலது நாசியில் வெளியில் விட்டு வலது நாசியில் மறுபடியும் இழுத்து இடது நாசியில் வெளியிடுவதுதான் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த மாதிரி நாடி சோதனை பண்ணும் பொழுது முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மூக்கில் வலது மூக்கும் இடது மூக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு நாடிதான் ஓடிக்கொண்டிருக்கும். 2 நாடியும் சரிசமமாக ஓடுவதற்கு உதவுகிறது. அதே சமயத்துல நாடியில் இருக்கிற அந்த நாடிகளினுடைய சர்க்குலேஷனையும் இது சுத்தம் செய்கிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நாடி சோதனாவில புரக், தும்பக், ரெச்சக் என்ற 3 வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். மூச்சை உள்ள இழுக்கிறோம் இல்லையா, அந்த உள்ள இழுக்கிறதுக்கு புறக்கான்னு சொல்லுவோம். அது உள்ள இழுத்து மூச்சை நிலை நிறுத்துகிறோம் இல்லையா, அது கும்பகம்
கும்பக்கான்னு சொல்லுவோம். நிலைநிறுத்தி கொஞ்ச நேரம் விட்டு மூச்சை வெளியே விடுவதுதான் வந்து ரெச்சகா. வெளியே விட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்துவோம். அது பேர் வந்து பாகர் கும்பக்கான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சூன்யா அப்படின்னும் சூன்யக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவும் இல்லை என்பது மாதிரி வரும். அதாவது நுரையீரலுக்குள் எந்த காத்தும் இல்லை, அது சூன்யமாக இருக்கிறது என்று பொருள். இப்போ புறக்கா, கும்பக்கா, ரிச்சகா அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சரியாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் மறுபடியும் ஃபர்தரா சொல்ல சொல்ல அதனுடைய அர்த்தங்கள் நீங்க புரியணும். முதல்ல வந்து நம்ம நுரையீரல்ல வந்து காற்று நிறைய இருக்கு. அந்த காற்றை என்ன பண்ணணும்? நல்லா வெளியே விட்டுட்டு அப்புறம்தான் புறக்கால அதாவது உள்ளிழுக்க ஆரம்பிக்கும். இப்ப நுரையீரல் எந்த காற்று இல்லை. இப்ப உள்ள காத்து எடுத்தா ஈஸியா உள்ள போகும். அதுதான் புறக்கா. இது வந்து உள்ள இழுத்து அப்புறம் நடுவுல போய் கொஞ்சம் நிலை நிறுத்துறது அந்தர் கும்பக்கா. உள் நிலை நிறுத்துதல் அப்படின்னு பேரு. கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு மூச்சை வெளியே விடுறது வந்து ரெச்சகா இல்லது மூச்சை வெளியே விடுறது. கம்ப்ளீட்டா மூச்சை வெளியே விட்டப்போ நுரையீரல்ல எதுவுமே இல்லாம இருக்கும். அந்த டைம்ல ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்துறது தான் வந்து பாகர் கும்பக்கா அல்லது வெளி நிறுத்துதல் அப்படின்னு பெயர். இது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக நான் இது சொல்றேன். அப்போ இந்த நாடி சோதனாவை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 4 வகையில நம்ம இது வந்து எங்கேயும் படிக்கல. அதனாலதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். நாடி சோதனா அப்படிங்கிறது வந்து லெவல் 1. அதுல வந்து அந்த பிராக்டிஸ்ல வந்து மூச்சை வந்து வலது மூச்சு, அதாவது the yogi takes 20 breath in and out in the left nostril. ஏன் நம்ம முதல்ல இடது நாஸ்ட்ரில்ல இழுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் பின்பாடு சொல்றேன். எப்பவுமே நாடி சுத்தி பண்ணும் பொழுது முதலில் இடது மூக்குல தான் நாசியில் தான் மூச்சு இழுக்கணும். இந்த லெவல் 1ல என்ன பண்ணா இடது நாசியில் மட்டும் வெளியே இருக்கிறது உள்ள விடுறது, வெளியே இருக்கிறது உள்ள விடுறது, அந்த மாதிரி 20 முறை பண்ணணும். அப்புறம் வலது நாசியில வெளியே இழுக்கணும் உள்ள இழுக்கணும், அந்த மாதிரி 20 முறை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மூக்கு, அந்த மூக்கில் இருக்கும் ஓட்டங்கள் எல்லாம் சரியாகிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். 2வது லெவல் தான் நம்ம எப்பவும் செய்யற ஆல்டர்னேட் பிரீத்திங். இதுல என்ன பண்றோம்னாக்கா இடது மூக்குல மூச்சை இழுத்து அப்புறம் இடது மூக்கை மூடிக்கொண்டு வலது மூக்கை திறந்து வலது மூக்கை வெளியே விடுவது. இதுதான் வந்து லெவல் 2. இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. இதுலயே அனுலோம் விலோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது ஏறக்குறைய இதையே சேர்ந்தது. இதுல ஒண்ணு இல்லை, அதே தான். இதுல வந்து உள்ள இழுக்கிறோம், வெளியே இழுக்கிறோம், மறுபடியும் உள்ள இழுத்து வெளியே இழுக்கிறோம். அதுதான் இதுல அனுலோம் விலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோம் அப்படின்னா நம்முடைய ஹேர், முடிகள். அது மூச்சை உள்ள எடுக்கும் பொழுது நம்ம முடிகள் அசையாம நிற்கும். அப்பதான் அந்த உள்ள போற காற்றுகளை எல்லாம் இன்ஹேல் பண்ணும்போது குப்பைகளை தடுத்து நிறுத்தி சுத்தமான காற்றை வெளியே நிறுத்தும். அப்புறம் விலோம் அப்படின்னாக்க உள்ள வெளியே விடும் பொழுது அந்த முடியை வளைந்து அந்த காற்றை வெளியே விடுவதற்கு உதவும். அதனால இதுக்கு பேர் வந்து அந்த மூக்கில் இருக்கும் முடியை சார்ந்து அனுலோம் விலோம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரைட். இது வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயம் ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் பண்ணணும் அப்படின்னாக்க குறைஞ்சது ஆரம்பத்துல வந்து 3 to 5 minutes பண்ணணும். இந்த சைக்கிள் வந்து மொத்தம் 60 சைக்கிள் ஒரு நாள் முழுவதும் செய்தால் நல்லது. அந்த 3 to 5 minutes பண்றதே நம்ம ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணனா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம லெவல் 2 பார்க்க இப்ப லெவல் 3 பார்க்கணும். லெவல் 3ல என்ன பண்றோம் அப்படின்னாக்க 2 ரவுண்ட்ஸ் போறோம். 10 ரவுண்ட்ஸா போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லெஃப்ட் நாஸ்ட்ரில் இழுக்கிறோம். தென் இன்ஹேல் த்ரூ த வெளியே விடுறோம். அப்புறம் இன்ஹேல் த்ரூ த ரைட் நாஸ்ட்ரில். அப்புறம் ரைட்ல இருந்து வெளியே விட்டு லெஃப்ட்ல விடுவோம். இந்த பேட்டர்ன் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, ரைட்ல இருந்து லெஃப்ட், இந்த மாதிரி 10 முறை பண்ணணும். 2வது என்ன பண்ணணும்னா முதல்ல நாங்க லெஃப்ட்ல இருந்து உள்ள எடுத்தோம். 2வது முறை வந்து கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப்ல
ரைட்ல இருந்து உள்ள இழுத்து லெஃப்ட்ல விடணும். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். அந்த சுத்து ஒரு 10 சுத்து வந்து லெஃப்ட்ல செஞ்சுட்டு, அதுக்கு அடுத்தது ரைட்ல ஒரு 10 சுத்து செய்யறது தான் வந்து லெவல் 3. லெவல் 4 அப்படிங்கிறதுல என்னன்னா, இந்த கும்பகா அப்படிங்கிறதையும் இணைச்சிருவாங்க. ஸ்டெப் 1ல உள்ள இழுத்து உள்ள அந்த அந்த கும்பகான் வச்சு வெளிய இழுக்கிறது பாகர் கும்பகா. இது வந்து இடது மூக்குல செய்வோம். 2வது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், வலது மூக்குல இழுத்து உள்ள நிறுத்தி வெளியே விட்டு மறுபடியும் உள்ள இழுத்து நிறுத்தி வலது மூக்கு வழியா வெளியே வரும். இந்த மாதிரி கும்பகாவையும் இணைத்து செய்யறதா வந்து லெவல் 4. அது இல்லாம இன்னும் அட்வான்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, பந்தங்களையும் இணைத்து இந்த நாடி சோதி பிராணாயாமம் பண்றதுதான் அடுத்த லெவல். அது வந்து பந்தங்களோடு இணைந்து வருவதால் நான் இதுல சரியா விளக்க முடியாது. அது மிகப்பெரிய டாபிக். இந்த முக்கால்வாசி நான் நினைக்கிறது என்னன்னா, அடுத்த டாபிக் என்னோடது பந்தங்களா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நாடி சோதனை பிராணாயாமம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, நல்லா உட்கார்ந்துக்கணும், நல்லா சேர்ல உட்கார்ந்துக்கணும், நல்லா மூச்சு ஒரு தடவை உள்ள விட்டு வெளியே இழுத்துட்டு அப்புறம் தான் முத்திரைகளை எல்லாம் அப்ளை பண்ணி இடது மூக்கின் வழியாக இழுத்து அப்புறம் வலது மூக்கின் வழியாக விட்டு அப்புறம் வலது மூக்கின் வழியாக எடுத்து இடது மூக்கின் வழியாக விடுவது. இதுதான் வந்து நம்ம ரெகுலரா செய்யற நாடி சோதி நாடி சோதனை இல்லைன்னா நாடி சுத்தி. இப்போ அந்த நாடினா என்ன அப்படின்னா, நாடினா ஒரு பைப். அந்த பைப்புங்கிறது வந்து சட்டில், நமக்கு தெரியாதது, நம்மளால் உணர முடியாத ஒன்று, ஆனால் ஞானிகளால் உணர்ந்த ஒன்று. அந்த வழியாதான் அந்த பிராணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நாடிகளில் பிராணம் சரியாக ஓட வேண்டும் என்றால் நாடிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நாடிகள் சுத்தப்படுத்துவதற்காக நாம் செய்வதுதான் நாடி சுத்தி பிராணாயாமம். அந்த நாடி சுத்தப்பட்டு அந்த பிராணன் உள்ள போகும் பொழுது எப்பவுமே நம்ம உடம்புல பிராண சக்தியில ஏதாவது தொந்தரவு இருந்தால் நமக்கு எல்லா வகையான மனம், உள்ளம், உடல் அனைத்துக்குமான வியாதிகள் வரும். இவை அனைத்தும் போகுவதற்கு இந்த நாடிகள் சுத்தமாக இருந்து அந்த பிராணசக்தி அந்த நாடிகளில் ஓடினால் எந்த வியாதியும் இருக்காது, உடல் நலமாக இருக்கும். நாம் தவத்தில் முன்னோக்கி செல்ல முடியும். அப்போ நாடிங்கிறது வந்து ஒரு சூக்ஷ்ம உடலில் இருக்கிறது. அது வந்து நம்மளுடைய பருவுடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல் மூன்றிலும் அது வந்து சக்தியை பரப்புவதற்கு உதவுகிறது. அதே சமயத்துல இடநாடி பிங்கள நாடி இரண்டும் ஒன்றை ஒன்று சக்கரங்களில் தாண்டி தாண்டி சக்கரங்களின் வழியாக தாண்டி இடவலமாக மாறி மாறி மேலே செல்லும். அப்போ அவைகள் வந்து அந்த சக்கரத்தையும் அந்த எனர்ஜி, அதாவது சக்தியை கொடுக்கிறது. அப்போ நாடிங்கிறது வந்து ஒரு சின்ன டியூப்னு சொல்லலாம், ஒரு சின்ன ஆறுன்னு சொல்லலாம், ஒரு சின்ன சிற்று ஓடைன்னு சொல்லலாம். அது வந்து அத சூக்குமமாக இருக்கும் நரம்பு மண்டலம்னு சொல்லலாம். அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற உடம்பிற்கு பூராம் நம்மளுடைய பிராணசக்தியை எடுத்துக்கொண்டு செல்லும் குழாய்கள். அப்போ நாடிஸ்னா என்னங்கிறது இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து நம்மளுடைய உடல் உள்ள பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், பருவுடல், சூட்சும உடல், காரண உடல் அத்தனையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இதுதான் அந்த படம். இடநாடி பிங்கள நாடி இரண்டும் மூலாதாரத்தில் ஆரம்பித்து எவ்வாறு சக்கரங்களின் வழியாக பூந்து பூந்து வெளியே வந்து இடநாடி இடது கண்களிடமும் வலது நாடி பிங்கள நாடி வலது கண்களிடமும் சுஷ்ம நாடி ஆக்னையை தாண்டி துரியத்திற்கு போய் முடிவதையும் இந்த படத்துல பார்க்கலாம். நீங்க சரியா ஞாபகம் வச்சுக்கணும், சுஷ்மன நாடி ஆக்னை நாடியில் இருப்பதில்லை, ஆக்னாவை தாண்டி துரியத்திற்கு சென்று விடுகிறது. இடநாடியும் பிங்கள நாடியும் ஆக்னாவில் நின்று விடுகிறது. இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நானே ரொம்ப நாள் வந்து சுஷ்ம நாடி துரியத்துக்கு போய் தான் முடியுதுங்கிறத நான் என் மனதுல சரியா கவனிக்காம இருந்துட்டேன். படிக்கும் பொழுதுதான் அது புரிஞ்சுது. ரைட். அப்போ
என்ன ரேஷியோல செய்யணும் அப்படின்னாக்க 1:4:2 +2 அப்படிங்கிறது தான் கவுண்ட். கவுண்ட்ங்கிறது வந்து டைம் இல்ல. நம்ம மனசுக்குள்ள நம்மளே எண்ணிக்கிறதா. செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா அஹ், இந்த மாத்திரைகள்னு சொல்லலாம். ஆனா நம்ம மனசுல உள்ள எவ்வளவு இருக்கிறோம், உள்ள எவ்வளவு இருக்கிறோம், எவ்வளவு வெளியே இருக்கிறோங்கிறத 1, 2 சொல்லி கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். அப்போ உள்ள இருக்கிறது ஒரு கவுண்டா இருந்தா, உள்ள நிறுத்துறது வந்து 4 கவுண்ட்ல இருக்கணும். வெளியே விடுறது 2 கவுண்ட். வெளியே விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அதை நிலை நிறுத்துறது வந்து 2 கவுண்ட். இந்த மாதிரி ஒரு சைக்கிளை 5 தடவை செய்யணும். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம செய்யும் பொழுது மொத்தமா ஒரு 10 தடவை நம்ம செய்யணும். ஸோ the inhalation count increases after exhalation and external retention feels comfortable. நம்ம உள்ள இழுத்து அது செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அதே சமயத்துல வெளியே விடும் பொழுது நம் உடம்பு அமைதியா இருக்கும். அது எப்படி நான் மறுபடியும் சொல்றேன். அப்போ இந்த நாடி சுத்தி பண்றதுனால நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னாக்க, மன அழுத்தம் குறைகிறது. மனத்தில் உள்ள அந்த துன்பங்கள், ஆன்சைட்டி இதெல்லாம் குறையுது. மனம் ரிலாக்ஸா இருக்க போகுது. பிபி குறைகிறது, பல்ஸ் ரேட் குறைகிறது. நம்ம சுவாசத்தின் தன்மை குறைகிறது. அப்போ இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து மூச்சு இழுத்து உள்ள நிறுத்தி மறுபடியும் வெளியிடுறதுனால பிபி ஜாஸ்தி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெக்னென்ட் உமன் இவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மூச்சு இழுத்து பிடிக்கும் பொழுது அடி மேல வந்து நுரையீரலை அழுத்தும் பொழுது அந்த உடலில் அது பாதிப்பை உண்டாக்கும். அதே சமயத்துல ஆஸ்துமா இருக்கிறவங்க அதேதான். ஆஸ்துமா, ஹார்ட் டிசீஸ், பிளட் பிரஷர், கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, குவைட்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும். உட்கார முடியல சேர் யூஸ் பண்ணிக்கலாம். மூச்சு விடும்போது நம்ம கையை நாசிக்காம்பத்தில வைக்கும் பொழுது அழுத்தாம அப்படியே சாஃப்டா வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. அப்புறம் மூச்சை உள்ள இழுத்து வெளியே இழுக்கிறது, அதே சமயத்தில் வெளியே இருந்து இழுக்கிறது எல்லாமே அமைதியா நடக்கணும். அதாவது கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற அந்த ஆசிரியர் வந்து பண்ணும்போது முன்னால ஒரு விளக்க வச்சுட்டு செய்வாராம். விளக்க வச்சுட்டு செய்யும்பொழுது அவர் வந்து மூச்சு விடுறதெல்லாம் வந்து அந்த விளக்கை அசையாமல் வைக்குமாறு வைத்து அந்த அளவுக்கு சூக்குமாக அந்த மூச்சை வெளியே விட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆகையால் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவா இழுத்து, மெதுவா நிறுத்தி, மெதுவா விடணும். அவசர அவசரமா செய்யக்கூடாது. மெதுவா செய்யணும். சூக்குமமா விடணுங்கிறது தான் அதனுடைய பொருள். இது வந்து ஒரு நாளைக்கு 5 to 10 மினிட்ஸ் பண்ணலாம். பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணாலும் நிச்சயம் பண்ணலாம். பண்ணுனாக்க நல்ல தூக்கம் வரும். நடுராத்திரில தூக்கம் இல்லாம எந்திரிச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா, மறுபடியும் இதே நாடி சுத்தி பண்ணுனா தூக்கம் வரும். மறுபடியும் நம் தூக்கத்தை தொடர முடியும். இப்போ நம்ம ஏன் இடது மூக்க முதல்ல ஆரம்பிக்கிறோம்? ஏன் வலது மூக்க ஆரம்பிக்கிறது இல்ல? அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, நமக்கு வந்து டே டைம்ல வந்து எந்த மூக்கு வேலை செய்து கொண்டிருக்குதுனாக்க, லெஃப்ட் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. அப்போ நைட்ல அல்லது ஈவினிங்ல எது வேலை செய்யுது அப்படின்னாக்க, ரைட். அப்போ நாடி சோதனை பண்ணும் பொழுது காலையிலோ, மத்தியானத்திலோ பண்ணினால் இடது மூக்கில் ஆரம்பிக்க வேண்டும். சாயந்திரம் அல்லது இரவில் செய்தால் வலது நாசியின் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். இது வந்து நம்ம ஏன் வலது பக்கம் ஆரம்பிக்குங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுட்டு இது செய்யணும். ஆனா இதுவரைக்கும் யாரும் ஏன் இது செய்யணும், சாயந்தரம் மாத்தணுங்கிறது யாரும் சொல்லல. இப்ப நம்ம காலையிலும் இடது மூக்குல தான் ஆரம்பிக்கிறோம். நைட்லயும் இடது மூக்குல தான் ஆரம்பிக்கிறோம். இப்ப நான் இது வந்து படிச்சு சொல்லியிருக்கிறேன். ஆனா இது மற்றும் பெரிய ஆசிரியர்களிடம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபியூச்சர்ல அது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியும். அதே சமயத்துல நம்மளுடைய மூக்குல வந்து எந்த காற்று வலது பக்கம் வலது நாடி ஓடுகிறதா, இடது நாடி ஓடுகிறதா அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுக்கணும். கண்ணாடி வந்து கொஞ்சம் நம்மளுடைய உஷ்ணத்தை விட கூலா இருக்கணும். அதுல மூச்சை விட்டாக்க, அதுல வந்து அந்த ஸ்மோக் அந்த புகைப்படியும். புகைப்படிஞ்சு எது கெட்டியா ஜாஸ்தி நேரம்
அதுல இருந்து கரைந்து வருகிறதோ, அது அந்த பக்கம் இருக்கிற மூக்கு அதிகமாக வேலை செய்கிறது. எந்த பக்கம் சீக்கிரம் அந்த புகை கரைந்து கரைந்து விடுகிறதோ அந்த பக்கம் குறைவாக வருகிறது என்று தெரிந்து, எந்த மூக்கில் எந்த நாடி டாமினண்டா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம்னா, நம்ம கைய வச்சு கை விரல ஆள்காட்டி விரல மூக்குக்கு நேரா கீழ வச்சுட்டு விடும் பொழுது எந்த மூக்கில் காற்றில் அழுத்தம் வருகிறது, எந்த சைடு காற்று கம்மியாக வருகிறது என்றதை வைத்து அது சூரிய நாடியா அல்லது சந்திர நாடியா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னொன்னு இருக்குது என்னன்னாக்க, நம்ம இடது நாடி எப்பொழுது அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது நம்முடைய வலது மூளை தூண்டப்படுகிறது. வலது மூளை எதற்கு உகந்தது என்றால், நம் உடம்பில் உள்ள அத்தனை தவறுகளும் சரியாகுவதற்கு, நம் உடம்பு களைப்பாறுவதற்கு, நல்ல உறக்கத்தை கொடுப்பதற்கு இடது மூக்கின் வழியாக வரும் நாடி நல்லது. ஏனென்றால் அது வலது மூளையை தூண்டுகிறது. அதே சமயத்துல வலது மூக்கில் நாம் மூச்சு இழுத்தாக்க அது இடது மூளையை தூண்டுகிறது. இடது மூளை என்பது லாஜிக், அதாவது நம்ம படிக்கிறது, சொல்றது, ஒரு வேலை செய்யறது எல்லாத்துக்குமே உகந்தது. ஆகையால நம்ம நல்லா வேலை செய்யணும் அப்படின்னாக்க இடது மூளையை தூண்டி விட வேண்டும். நல்லா ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னாக்க வலது மூளையை தூண்டி விடணும். அப்போ இடது நாஸ்டில் வழியாக, அதாவது இடநாடியை நாம் தூண்டினால் நமக்கு நல்ல தூக்கம், ரிலாக்ஸேஷன், மன அமைதி எல்லாமே கிடைக்கும். வலது மூக்கின் மூலம் இடது மூளையை தூண்டினால் நல்ல சக்தி கிடைக்கும், நல்ல உற்சாகம் கிடைக்கும், நாம் நன்றாக வேலை செய்ய முடியும். இதுதான் நம்ம இடதுக்கும் வலதுக்கும் மூக்கில் இருக்கிற நாடிகளுக்கும் மூளைக்கும் இருக்கும் சம்பந்தம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்தது. ரைட். அதே சமயத்துல நாடி சோதனை பண்றீங்க. நாடி சோதனை பண்றது எப்படி அந்த நாடி சோதனையை நிறுத்தணும் அப்படின்னாக்க, நாடி சோதனை பண்ணிட்டு நம்ம 2 கையும் எடுத்து இடது கைய இடது தொடையிலையும் வலது தொடையிலையும் வச்சுட்டு மெதுவா மூச்சு எடுத்து 2-3 தடவை இழுத்து விட்டு அமைதியா உட்கார்ந்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம நார்மலா மூச்சு விட ஆரம்பிச்சு அடுத்த வேலையை செய்ய வேண்டும். அதனால டக்குன்னு நிறுத்திட்டு எந்திரிக்க கூடாது. 2 கைகளையும் தொடைகள் மேல் வைத்து சின்முத்திரையில் வைத்து ஆழமாக யோகிக் பிரீத்திங் சொல்லுவாங்க. அதனால மூச்சு வயிற்று வரைக்கும் போற மாதிரி இழுத்து 2-3 தடவை இழுத்து விட்டு அப்புறம் நம்ம பொதுவா நார்மலா எப்படி மூச்சு விடணும் அந்த மாதிரி மூச்சு விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்த தொழிலுக்கு செய்ய வேண்டும். இதுதான் ஹவு டு எண்ட் நாடி சோதனா. அப்போ எதுக்காக யோகிகள் எல்லாம் வலது பக்கம் தூங்குறாங்க? இது யோகிகள் வலது பக்கம் தூங்குறாங்களா இடது பக்கம் தூங்குறாங்களான்னு தெரியல. ஆனா நான் படிச்ச இடத்துல யோகிகள் ஏன் இடது பக்கம் தூங்குறாங்கன்னா, இடது பக்கம் தூங்கினாதான் இடது நாட்கள் கொஞ்சம் அழுத்தப்பட்டு மூடிவிடும். அப்போ வலது மூக்கு சரியாக வேலை செய்யும். வலது மூக்கு சரியாக வேலை செய்தால் இடது இடது மூக்கு சரியாக வேலை செய்தால் வலது மூளை சரியாக வேலை செய்யும். பேராசிம்பத்தட்டிக் ஆக்ஷன் நல்லா வரும். நமக்கு உடம்பு நல்லா தளர்வா இருக்கும். நல்ல தூக்கம் வரும். மன அமைதி கிடைக்கும். அதனால நம்ம நல்ல தூக்கத்துக்கு நமக்கு வேண்டியது இடது மூக்கில் வரும் நாடி. அதனாலதான் அவங்க வலது பக்கம் தூங்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாடி சோதனை பண்ணலாமானா இல்ல. எம்டி ஸ்டமக்கு தான் பண்ணணும். இதை நாடி சோதனை பண்றது கூட ஒரு 4 வகையா சொல்றாங்க. காலையும் இணையும் நேரம், காலையும் பகலும் இணையும் நேரம், பகலும் மாலையும் இணையும் நேரம், மாலையும் இரவும் இணையும் நேரம். அந்த மாதிரி 4 இணையும் காலங்களில் தான் இந்த மாதிரி நாடி சுத்தி 4 முறை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆனா எப்ப பண்ணனாலும் வெறும் வயிற்றுல இருக்கணும். வயிறு ஃபுல்லா இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், தவறில்லை. ரைட். அப்போ நாடி சோதனை பண்றது உள்ள 4 இன்ஹலேஷன் 4, உள்ள இருக்கிறது 16, வெளியே விடுறது 8, அப்புறம் வெளியே நிறுத்துறது 16. இந்த மாதிரி செய்யறது தான் நாடி சோதனை. இதை நாம் ரெகுலராக 1:4:2
அதேதான் இங்க 4, 16, 8ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனா நம்ம வந்து 4, 16, 8 முடியலைன்னா 1, 4, 8 அந்த மாதிரி குறைவான கவுண்ட்ல ஆரம்பிச்சு அதிகமா போகணும். இப்ப இந்த படத்துல வந்து ஸ்டெப் ஒன்றுல வந்து முதல்ல இடது மூக்குல அது நல்ல சுவாசத்தை வெளியே விட்டுட்டு, முக்கால்வாசி இடது வழியை விட்டுட்டு, அப்புறம் ஆரம்பிக்கும் பொழுது இடது வழியாக மூச்சை இழுத்து நம்ம மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அதான் மூச்சை உள்ள இழுக்கணும், வலது பக்கம் வெளியே விடணும், வலது பக்கம் உள்ள இழுக்கணும், இடது பக்கம் வெளியே விடணும். இதுதான். இது மறுபடியும் அதே இடது இடது பக்கம் ஆரம்பிக்கணும். இந்த ஒரு முறை செய்வதுதான் 1 சைக்கிள். அப்ப இதுல இந்த நாடி சோதனை பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உடம்பில் இருக்கும் அந்த கெட்ட விஷயங்கள் வெளியேற்றப்படுகின்றன. நமக்கு அந்த மன அமைதி கிடைக்கிறது. நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்வதனால ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது. உடம்புல வந்து ஆக்ஸிஜன் சக்தி அதிகமாகிறது. நரம்பு சக்தி அதிகமாகிறது. இப்போ நம்ம கும்பகத்தை பற்றி ஒரு 10 நிமிஷம் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இந்த கும்பகம்ங்கிறத பத்தி அதிகமா கவனிக்கல. நம்ம வெறும் நாடி சுத்தி மட்டும் பண்ணிட்டு போயிடுறோம். கும்பகம் அதாவது உள் நிலை நிறுத்துதல்ங்கிறது உள்ள நிறுத்தணுமா வெளியே நிறுத்துறதுங்கிறதா வேற. அது அப்புறம் பார்த்துக்கலாம். கும்பகம்னா 2 வேலை இருக்கு. மூச்சை உள்ள இழுத்து உள்பக்கமா நிறுத்துறது ஒண்ணு, மூச்சை வெளியே விட்டு வெளிப்பக்கம் நிறுத்துறது ஒண்ணு. அதான் அந்தர் கும்பகம், பாகர் கும்பகம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கேவல கும்பகம், அதுதான் மிகவும் உன்னதமான உயர்வான கும்பகம். இந்த மூன்றையும் பத்தி நம்ம இப்ப படிப்போம். இதுல வந்து கேவல கும்பகம் அப்படிங்கிறது என்னங்கிறதா நம்ம ஜாஸ்தி பார்க்க போறோம். இப்ப இதான் மூச்சை உள்ள இழுக்கிறோம், உள்ள நிறுத்துறோம். அது வந்து உள்ள நிறுத்துறது அந்தர் கும்பகம். அப்புறம் வெளியே விடுறோம். வெளியே விட்டுட்டு வெளியே நிறுத்துறது வந்து பாகர் கும்பகம் சொல்றோம். அப்போ இதை வந்து நம்ம இந்த இந்த இதுல பார்க்கிறது உள் நிறுத்துதல், வெளி நிறுத்துதல். அப்போ கேவல கும்பகம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, கேவல கும்பகம்ங்கிறது வந்து உள்ள இழுக்கிறது வெளியே இழுக்கிறது எதுக்குமே சம்பந்தப்படாதது. அது தனித்துவம் வாய்ந்தது. அப்போ அது யோகிகள் பிராக்டிஸ் பண்ணும்போது முக்கால்வாசி கேவல கும்பகம் பண்ணும்போது பந்தாவுடன் தான் செய்வார்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது மூச்சு அதாகவே நின்று விடுகிறது. அதுதான் உள்பக்கமாக நின்று விடுகிறது. அவங்க நிறுத்துறதுல ஆட்டோமேட்டிக்கா முதல்ல பந்தா மூலம் நிறுத்தப்படுகிறது. அது அதுக்கப்புறம் அவங்க அதாகவே நிறுத்துவதற்கு பழகி விடுகிறார்கள். அப்போ நம்ம கேவல கும்பம் பண்ணும் பொழுது உடம்புல உள்ள பிராணா நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ உடம்பு பூரா அந்த எனர்ஜி பரவுகிறது. இது வந்து இந்த கேவல கும்பகத்தை அதிகமாக பேசுவது யார் என்றால் ஹಠயோகாவில் பேசியிருக்காங்க. அப்போ இதுல மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்ஹலேஷன் கிடையாது, அதாவது உள்ள இழுக்கிறது கிடையாது, வெளியிருக்கிறது கிடையாது, ஜஸ்ட் நடுவுல நின்று போயிருது. அது வந்து நிற்கும் பொழுது உள்ள இழுக்கிறதே இல்லை, வெளியே இருக்கிறதே இல்லை. இது தற்செயல் நம்மளால் கொண்டு வரப்படவில்லை, அது அதுவாகவே நிகழ்கிறது. அந்த யோகி அந்த பிராணாயாமத்தை திரும்ப திரும்ப செய்து அந்த மகாபந்தத்தை திரும்ப திரும்ப செய்து பயிற்சி செய்யும் பொழுது மூச்சு அதாகவே உள்ளாக நின்று விடுவதுதான் கேவல கும்பகம். இந்த இடத்துல நான் பந்தத்தையும் சேர்த்து சொல்றேன், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உள்ள நின்னு வெளியே எந்த ஆக்ஷன் இல்ல, உள்ள இழுக்கிறது இல்ல, வெளியே இழுக்கிறது இல்ல, உள்ள அதே நின்றுச்சுன்னா வெளியில் எந்த இயக்கமும் இல்லாமல், உடல் இயக்கம் இல்லாமல் உள்ளே நின்றிருக்கும் பிராணசக்திக்கு பேர் தான் சமாதி, இறைவனை அடையும் நிலை. இதுதான் வந்து அஷ்டாங்க யோகாவில் 8வது பகுதியான சமாதி. அதாவது கேவல கும்பகம் பண்ண பண்ண நாம சமாதி நிலையை அடைவது மிகவும் சுலபம். ஆனால் கும்பகம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 நன்றா பழகி அதுக்கப்புறம் பந்தங்களை பயிற்சி செய்து பந்தங்களை இதனுடன் இணைத்து நிறைய காலம் பயிற்சி செய்தால்தான் நாம் இந்த நிலையை அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் சும்மா எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க. நாடி சோதனையை அடிப்படையிலிருந்து கேவல கும்பம் வரைக்கும் படிப்படியாக நாம் வர வேண்டும். அதனால என்ன ஆகுதுனாக்க உள்ளேயே அந்த சக்தி நின்றதுனாலதான்
உடம்பு பூரா பரவுது. அவங்க ஜீவ சமாதி ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. அந்த உடலுக்கு அழிவில்லாமல் இருக்கிறது. இப்போ இத மாதிரி அந்த கும்பகம், பாகர் கும்பம் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுனாக்க, நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த பிராண சக்தி வந்து வலுப்படுத்தப்படுகிறது. நம்ம உடம்புல வியாதி வருதுன்னா அதுக்கு காரணமே அந்த பிராணசக்தி சரியா இல்லைன்னா தான் வியாதி வருது. அந்த பிராணசக்தியை நாம் சரியாக இந்த கும்பகங்கள் மூலம் சரிப்படுத்தும் பொழுது வியாதிகளை போக்குவதற்கு அது உதவுகிறது. அதே சமயத்தில் மனதை ஓர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்துவதற்கும் அது உதவுகிறது. அப்போ அந்த பிராணன் வந்து 1:4:2ங்கிறது கடைசியில பண்ணும். ஆனா ஆரம்பத்துல 1:2:2+1ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கடைநிலைக்கு வாருங்கள். அதுக்கப்புறம் பந்தாவை இணைத்து கேவல கும்பம் வரணும். இப்ப அந்தர் கும்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, மூச்சை உள்ளே இழுத்து உள்ளே நிறுத்துதல். அப்போ மூச்சு உள்ள வந்து உள்ள நிலை நிறுத்தப்படும் பொழுது நமது உடலில் உள்ள சக்திகள் தூண்டப்படுகிறது. சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் சிஸ்டம் கம்ஸ் இன்டு ஆக்ஷன். சிம்பத்தட்டிக் ஆக்ஷன் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுனால நம்ம செய்யும் பணிகளை உற்சாகத்துடன் செய்ய முடிகிறது, சக்தியுடன் செய்ய முடிகிறது, உறுதியாக செய்ய முடிகிறது, கூர்மையுடன் செய்ய முடிகிறது. இதுதான் வந்து அந்தர் கும்பகத்தினுடைய பலன்கள். ஏன்னா அந்தர் கும்பகம் பாகர் கும்பகம் சொல்றோம், அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்தர் கும்பகம் என்கிறது எதோடு இணைந்தது? மூச்சை உள்ள இழுப்பதோடு இணைந்தது வந்து உள் நிறுத்துதல். அதான் அந்தர் கும்பகம். அதே சமயத்துல மூச்சை அந்த அந்தர் கும்பகத்தில் இது செய்யும்போது என்னன்னாக்க, இது வந்து அந்த மேல இருக்கிற அந்த சக்கரங்களை எல்லாமே தூண்டி சரியாக வேலை செய்வதற்கு இது உதவுகிறது. அதே சமயத்துல பாகர் கும்பம் என்னன்னாக்க, நம்ம வந்து மூச்சை இப்போ உள் நிறுத்தி வெளியே விட்டு வெளியே நிறுத்துறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா எனர்ஜி உள்ள இருக்கிற எனர்ஜி எதுவுமே இல்லாமல் போய் விடுகிறது. ஏன்னா உள்ள இருக்கிற எனர்ஜி எல்லாம் நம்ம வெளியே விட்டுட்டோம். வெளியே விடும் பொழுது எனர்ஜி குறைந்து விடுகிறது, மனம் அமைதியாகிறது, பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வேலைக்கு வருகிறது. அப்போ வந்து உடல் தளர்வாக இருக்கிறது, நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போம், தூக்கம் வருவதற்கு இது உதவும். அதுதான் வந்து பாகர் குங்கமம் அல்லது நம்ம மூச்சை வெளிநிறுத்துதல். இப்ப அந்தர் கும்பம்னா சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பாகர் கும்பம்னாக்க பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கேவல கும்பத்துல வந்து பிராணசக்தி உள்ளேயே நின்றதுனால சக்தி உடல் பூரா பரவுகிறது. அந்தர் கும்பகத்துல சக்தி என்னன்னாக்க, நம்ம சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுல உயர் சக்கரங்கள் எல்லாத்துக்கும் அந்தர் கும்பகம், கீழ்நிலை சக்கரங்களுக்கு எல்லாம் வந்து பாகர் கும்பகம். இந்த கேவல கும்பகம் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வேண்டிய சக்தியை கொடுக்கிறது. அப்ப பெனிஃபிட்ஸ் என்ன? அந்தர் கும்பகம் நம்ம மேல்நிலை சக்கரங்களுக்கு உதவுகிறது, பாகர் கும்பகம் கீழ்நிலை சக்கரங்களுக்கு உதவுகிறது, கேவல கும்பகம் உடல் மனம் அனைத்திற்கும் அது சக்தியை கொடுக்கிறது. இதனால் நம்மளுடைய அந்த வாழ்வின் சிறப்பு மேலோங்குகிறது. ஆனால் இந்த கேவல கும்பகம், அந்தர் கும்பகம், பாகவ கும்பகம் எல்லாம் யாராவது ஒரு டீச்சருடைய கைடன்ஸ்ல ஒன்னொன்னுக்கு எந்த பிரயோஜனம், எப்படி செய்ய வேண்டும், எந்த கவுண்ட்ல செய்ய வேண்டும் தெரிந்து படிப்படியாக நாம் முன்னேறுவதற்கு ஒரு குருவின் தேவை மிகவும் அவசியம். தனியாக நாம் செய்யக்கூடாது. இப்ப மொத்தமா இந்த நாடி சுத்தினால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய மனம் அமைதி அடைகிறது. நம்மளுடைய மனம் அமைதினா மூளை அமைதி அடைகிறது. இடது மூளையும் வலது மூளையும் பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனால சமநிலைப்படும் பொழுது பிபி கம்மியாகுது, பல்ஸ் ரேட் கம்மியாகுது, ரெஸ்பிரேட்டரி ரேட் கம்மியாகுது. இதெல்லாம் கம்மியாகும் போது மனமும் அமைதி அடைகிறது. அப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க மன அமைதிக்கும் படிப்பதற்கும் மிகவும் உதவுகிறது. அவங்க மனசு வந்து சலனப்படாமல் அமைதிப்படுவதற்கு உதவுகிறது, கூர்மைப்படுவதற்கு உதவுகிறது, ஒன்று கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு உதவுகிறது, உடல் நலத்திற்கு உதவுகிறது. இதெல்லாமே தான் இந்த கும்பகத்தினுடைய பிரயோஜனங்கள்.
இத்தனை விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேன். எல்லாரும் நாடி சுத்தி பிரயாணம் செய்யறவங்க. அதனால உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நான் கேட்கும்போது இன்னும் நிறைய விஷயம் கேட்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிடலாமாங்க? போலாம் போலாம். சத்யா வாழ்க வளமுடன் அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சத்யா சொல்லுங்கம்மா. கூடுவாஞ்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு 4 கேள்விகள் இருக்கு. மேபி 2 தான் ஒன்னொன்னா கேட்கிறேன் கேளுங்க. ஐயா. ஆமா, ஒன்னொன்னா வாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கை பிராக்டிசஸ்ல வந்து கும்பகம் பண்றது இல்ல. ஸோ ஆமா. நான் இப்ப நாடி சுத்தி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வெறும் பூரகம் அண்ட் ரேச்சகம் தான் பண்றேன். ஸோ இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நமக்கு ரேஷியோ 1:2 அப்படின்னு இருக்கு பூரகம் அண்ட் ஆமா, ரேச்சகம்னா. கரெக்ட். ஸோ இப்போ நான் வந்து என்னால முடியுது, என்னுடைய லங் கெப்பாசிட்டிக்கு என்னால 1 பங்கு எடுத்துட்டு ரேச்சகம் வந்து 3 பங்கு என்னால பண்ண முடியுதுன்னா பண்ணலாமா, இல்ல பண்ணலாம் 1:2 பண்ணலாங்களா? பண்ணலாமா. அதாவது ஓகே. நம்ம சுவாமிஜி வந்து எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை தவம் சொல்லி கொடுத்ததுனால பாமர மக்களுக்கு இதெல்லாம் அளவுக்கு மீறி சொல்லிட்டு போனா கன்ஃபியூஷன் ஆயிரும், நம்ம விட்டு விலகி விடுவாருன்னு நாடி சுத்தி மட்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. லெவல் 2ல சொல்லி கொடுத்திருக்காரு. ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் மட்டும் சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம தான் அதை வச்சு மறுபடியும் மேல வளரணும். அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச பண்ணலாமா, நிச்சயம் பண்ணலாம். ஏன்னா நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. நம்ம கம்ஃபர்டபுளா எதுல இருக்கிறோமோ அதுல பண்ணி 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 பயிற்சி செய்து கடைசியில் இந்த 1:4:2 வந்து சேரணும். அந்த 1:4:2 வந்ததுக்கு அப்புறமும் அந்த கவுண்ட மறுபடியும் ஜாஸ்தி ஆகலாம். 2:8 2:16:8 வரும். அப்புறம் 8:64:32 வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம கவுண்ட ஜாஸ்தி பண்ணிட்டே போலாம். ஆனா கம்ஃபர்டபுளா செய்யணும். மூச்சை வந்து கஷ்டப்பட்டு புஷ்ன்னு விடக்கூடாது. மெதுவா தான் விடணும். ஏன்னா ரொம்ப வேகமா செஞ்சோம்னா சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம எமோஷனல் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அமைதியா செஞ்சாதான் பெரசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வேலை செய்யும். அப்பதான் நம்ம நினைத்த காரியத்தை அடைய முடியும். நீங்க எப்படி செய்றீங்களோ செய்யுங்க. ஆனா அதுல இருந்து மேல முன்னேறதுக்கு முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பா ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க நெக்ஸ்ட் வளமுடன். கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கேள்வியோட நிறுத்திக்கிறேன். இப்போ கேளுங்க. வீசிங் இருக்குங்க எனக்கு. அப்போ வீசிங் போது நான் ரொம்ப மைல்டா இருக்கும்போது நான் ஒரு தடவை பண்ணும்போது, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துலயே எனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் கரெக்ட். இப்ப ஆஸ்மா இருந்தா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு ஆஸ்மா இல்ல. கிடையாது. பட் என்னுடைய பையனுக்கும் இதே மாதிரி பிராங்கியாட்டிஸ் இருக்கு. வீசிங் அடிக்கடி வருது அவனுக்கு. ஸோ அவனுக்கு அந்த டைம்ல பண்ண வைக்கலாம். எனக்கு சரி ஆச்சு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நல்லா 10 நிமிஷத்துல கியூர் ஆயிடுச்சு. அந்த ஆஸ்பிரின் மருந்து எடுத்து கூட எவ்வளவு டைம்ல ரெக்கவர் ஆமா. ஆச்சோ அதே டைம்ல ரெக்கவர் ஆகுது. ஸோ இது என் பையனுக்கு நான் அதே ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவன் சரியா பண்றானா இல்லையான்னு தெரியல. பட் அவனுக்கு வந்து ஆகல அப்படி எதுவும். இப்ப நான் இதை பத்தி சொல்லட்டுமா? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷூர். அதாவது ஆஸ்மாங்கிறது வந்து 2 ஸ்டேஜ் இருக்குமா. பிராங்கியல் ஸ்பேசம், வெறும் ஸ்பேசம் மட்டும் இருக்கிற இதுக்கு வந்து நம்ம இந்த பிராணாயம் பண்ணா ரிலீஃப் கிடைக்கும். பிராங்கைட்டிஸ் வித் ஸ்பேசம் இருந்ததுன்னா இந்த நாடி சுத்தி பிரயோஜனம் பண்ணக்கூடாது. ஓகே. புரியுதுங்களா? அதாவது முதல் நிலையில இருக்கும்போது பண்ணிக்கலாம். உள்ள டேமேஜ் ஆன லங்ஸ் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. அது எப்படி நம்ம பிசிக்கலி தெரிஞ்சுக்கிறது ஐயா? தெரிஞ்சிடும். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணனா நம்ம திணற ஆரம்பிச்சிருவோம். மூச்சு உள்ள போகாது. மூச்சு உள்ள நிலை நிறுத்த முடியாது. வெளியே வந்துடும். ஏன்னா லங் கெப்பாசிட்டி இல்ல அங்க. லங் விரிஞ்சு கொடுத்தாதானே உள்ள போய் ரிட்டன்ஷன் பண்ண முடியும். கண்டிப்பா. வியாதி விரிஞ்சு கொடுக்காது. அப்ப நீங்க உள்ள ரிட்டன்ஷன் பண்ண முடியாது. உள்ள எடுத்தாலே விட்டுருவீங்க. அதான். நல்ல கேள்விகள்மா. மிக வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பாப்பு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நாடி சுத்தி நீங்க சொன்ன மாதிரி நாங்க தவமெல்லாம் எடுக்கும்போது நாடி சுத்தி தண்டோட சுத்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் 10 முறைன்னு சொல்லிடுறோம். ஆனா எவ்வளவு அற்புதங்கள் இருக்குது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுட்டோங்க ஐயா. இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம வந்து கட்டவரல் அடிச்சுட்டு லெஃப்ட்ல இழுக்கிறோம்.
இழுத்துட்டு ம். நம்ம நிறுத்துறதுல ஆட்டோமேட்டிக்கா அத நம்ம விரல் மாத்தும் போது அது ஒரு 5 செகண்ட் ஆகி போயிருது இல்லைங்க. அப்ப ஆமா. நம்ம தனியா நிறுத்தணும்னு நினைக்க வேண்டியது தாங்கய்யா. இல்ல. அது நிறுத்துறதா கணக்கு இல்ல. ஆ. அது வந்து வெறும் நாடி சுத்தி பிராணாயாமம். இது லெவல் 2ன்னு சொல்லுவாங்கம்மா. ஓ! சரி, சரிங்க. நம்ம அதான் தனியா சுவாமிஜி நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. தனியா செய்யும்போது நம்ம அது மாரி நிறுத்தி விடணும் அப்படிங்கிறாங்களா? ஆமா, ஆமாம். அதுக்கு யாராவது கொஞ்சம் கூட இருந்து சொல்லிக் குடுத்தா நல்லது. ஓகேங்க, ஓகேங்க. அதான் வாழ்க ஒரு வளமுடன். ஒரு நாளைக்கு காலையில ஒரு 15, 20 முறை இத செஞ்சுட்டாலே போதும் அப்படின்னு நம்ம மனோதத்துவ இதே டாக்டர் ஆமாமா. ராமேந்திரன் இதே இருக்காங்கய்யா. போதும்மா. ஆ. அதுதான் எந்த கொரோனா தொற்றும் வராது அப்படின்னு சொல்றாங்கய்யா. கரெக்ட், அப்புறம் வந்து கரெக்ட். நமக்கு சக்கராசும் அந்த நாடிகளும் நாடிகளும் ஓட்டங்களும் கிளியர் ஆகுது இல்லைங்களா இதுல? ஆமா, ஆமா, ஆமா. ஆ கரெக்ட்மா. சக்கராசும் கிளியர் ஆகுதுங்க. கரெக்ட், கரெக்ட். வாழ்க நன்றி, வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. அழகா சொன்னீங்க. வாழ்க நன்றி வளமுடன். டாக்டர். நன்றி டாக்டர். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கிருபா நித்யா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. காயத்ரி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க நல்லா வளமுடன். இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். ஐயா இப்போ உங்களுடைய நாங்க அதை பத்தி நாடி சுத்தி இதெல்லாம் செஞ்சா கூட இவ்வளவு விளக்கம் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இல்லை. ஏன்னா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளவு விளக்கங்கள் கேட்கிறோம். ஐயா நீங்க கும்பகம் முத்திரையோட சேர்ந்ததா? முத்திரைகளோட ஆ, சேர்ந்ததுதான் கும்பகம். இல்ல, இல்ல. ம், ம். கும்பகம் முத்திரையோட சேர்ந்தது அல்ல. ஆனா ஆஹ், முத்திரைகளோட அதாவது நம்ம கும்பகம் பண்றது யூஸ்வலா நம்ம ரெகுலரா நாசிக்கா முத்திரையும் இந்த முத்திரை சின்முத்திரையும் வச்சுட்டு நம்ம சின்முத்திரை. செய்யறோம். ஆனா ஆஹ், அது பொதுவானது. கும்பகத்துக்கு எந்த முத்திரையும் இல்லை. ஐயா இன்னொன்னுயா, இப்ப ஆ, நீங்க நாடி சுத்தி இடநாடி வடநாடி பத்தி சொன்னீங்க. அது ஆக்கினையோட முடியுது. அது ஆனா இன்னைக்குதான் நீங்க சொன்னீங்க சுழுமுனை நாடி துரிய வரைக்கும் போகுது அப்படின்னு. ஆமா, இது ஆமா. அந்த துரிய வரைக்கும் போகையில அது ஸ்பைனல் கார்டுக்கு சம்பந்தப்பட்டதா? அந்த முதுகு தண்டத்துக்கு அதுக்கூட சம்பந்தப்பட்டதா? இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா ஐயா? துரியம். இல்ல, இல்ல. முதுகுத்தண்டுக்கு சம்பந்தப்பட்டதுதாங்க. ஆஹ், முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு கெனால் அதே மாதிரி தான் போகுது. அது நமக்கு பருவுடல்ல தெரிகிறது. ஆஹ், அதற்குள் சூட்சுமமாக சுழுமுனை நாடி ஓடுகிறது. சுழுமுனை நாடிக்குள்ள சித்திரை நாடின்னு ஒரு நாடி ஓடுது. அந்த உம், நாடி தான் நம்ம துரியத்துக்கு போய் சேருது. அதுதான் நமக்கு இறை உணர்வை கிடைக்கும் இடம். சுழுமுனை நாடி எப்பொழுது நம்மளது துரியத்தை அடைகிறதோ அப்பொழுது நாம் இறையை உணர்கிறோம், நம்மை உணர்கிறோம். அதுதான் ஃபைனல். நன்றி ஐயா. இன்னொன்னுயா, இப்ப ஆ, கேவல கும்பகத்தை பத்தி சொன்னீங்க. அதாவது அந்த ஆ, கும்பகம் ஆனா கேவல ம், கும்பகத்துல இப்ப நீங்க அதை அழகா சொல்லிட்டீங்க. இப்ப நிறைய எங்க ஆசிரியர்கள் கூட தனியா சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப நீங்க இதை பத்தி பேசின போறதா இதை பத்தி நம்மளும் கிளாஸ் போகணும் அப்படின்னு தோணுது. இன்னும் அதாவது கேவல கும்பகத்துல காற்றை எனக்கு கும்பகம்னாவே எங்களுக்கு வயிறு அப்படி அடக்குறதும் நம்ம எக்கிறது மட்டும்தான் தெரியும். அது ஆ. படிக்கலாம் ஆனா அந்த கும்பகம்ங்கிறது காத்தை எப்படி இழுக்க போறோம்? அந்த கேவல கும்பகத்துக்கு எப்படி உள்ள அந்த காத்து போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படியே அது எப்படி உள்ள இப்ப இழுக்கிறோம், வடநாடியில இழுக்கிறோம், அப்படி எதையுமே நீங்க சொன்னது மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கல ஐயா. இல்ல. அதுல கேவல கும்பகத்துல என்னன்னா, நம்ம வடநாடு இடநாட்டில் இழுக்கிறோம், வடநாட்டில் வெளியே விடுறோம், இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அவர்கள் அஹ் ஒரு நிலையை அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உடல் இயக்கம் நின்று விடுகிறது. உடல் இயக்கம் உம் இல்லைன்னா இடநாடி இல்ல, வலநாடி இல்ல, நம்ம மூளை இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க ஆழ்ந்த தியானத்துல போயிடுறாங்க. அந்த ஆழ்ந்த தியானத்தில் போயிருக்கும் பொழுது அந்த பிராணன் வெளியே வர முடியாமல் உள்ளேயே நின்று விடுகிறது. அதுதான் ஜீவ சமாதி, அதுதான் சமாதி, தெய்வீக நிலை. அதுதான் உச்சகட்ட பயிற்சிங்கிறது தான் அது. புரியுதுங்களா? புரியுது உடல் இயக்கம் புரியுதுயா. உடல் இயக்கம் நின்று விடுகிறது. நம்ம மனசுக்கு அது புரியாதுங்க. அது நம் மனதை தாண்டிய ஒரு விஷயம். உடல் இயக்கம் நின்று விடுகிறது, மன இயக்கமும் நின்று விடுகிறது. உள்ளே உயிர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம படிக்கிறோம் ஜீவ முக்தியில. புரியுதா? புரியுதுயா, புரியுது புரியுது. அப்ப ஜீவ நாம அத முக்திங்கிறது உடல் ம், இயக்கம் நின்று விடுகிறது, மன இயக்கம் நின்று விடுகிறது. ஆனால் உடலில் உயிர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மரணமில்லா பெருவாழ்வு.
அதேதான் இது கேவல கும்பம். ஐயா ரொம்ப சிறப்புயா. நான் ஒண்ணுயா, அதாவது இப்ப சொல்லுங்க. நரம்பு, இப்ப நீங்க நாடி சுத்தியில ஒரு பைப்பு, அழகா ஒரு ஆறு, ஓடை, அது மாதிரி ஆமா நல்லா ஆமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த நாடி சுத்திக்கும் நரம்புகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம காயக்கற்ப எல்லாம் நரம்புகளை ஆமா ஆமா கவனிக்கிறோம். அது நரம்புகளுக்கு அத நரம்பு அத பத்தி ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நரம்புகளுக்கு நமக்கும் கனெக்ஷன் இருக்கு. நரம்பு மண்டலத்துல அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இருக்கிறது. இந்த நாடி சோதனை பண்ண 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 என்ன ஆகுதுனாக்க சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து அமைதியாகி விடுகிறது. பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்ஷனுக்கு வரும் பொழுது நம்மளுடைய பல்ஸ் ரேட் கம்மியாகும், ஹார்ட் ரேட் கம்மியாகும், மூளையில வந்து அலைச்சுழல் பீட்டாவில இருந்து ஆல்பாவுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம மூச்சு அதை ரெஸ்பிரேட் ரேட் சொல்லுவோம், அதுவும் குறையும். வலது மூளையும் இடது மூளையும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து அளவான முறையில் பணி செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இது நரம்பு மண்டலத்தோடு இணைந்த ஒன்று, மறக்காதீங்க. ஐயா ரொம்ப சிறப்பியா, வாழ்க வளமுடன். இதை பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறவும் ஆசைப்படுறோம். நீங்க முடிஞ்சா அடுத்த குதுல எங்களுக்கு சொல்லவும், அடுத்த ஸ்பீச்ல உங்கள்ட்ட அடுத்தது எதிர்பார்க்கிறோம். வந்து நன்றி ஐயா. நான் பந்தத்தை மகாபந்தம் பத்தி பேச போறேன். அப்போ ஆமா சொல்லுங்க. நீங்க புக்கில் எல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்துட்டு என்னை கேள்வி கேட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நல்ல எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கணும்னு விரும்புறேன். மகா அடுத்த அடுத்த தலைப்பு மகா பந்தம், மகாபந்தம். ஓகே, நன்றி ஐயா. கண்டிப்பா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள்ட்ட வாழ்க நிறைய வளமுடன், கத்துக்கிறோம் வாழ்க ஐயா. நன்றி ஐயா. சிறப்பு. வாழ்க வளம். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா ராணி, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இந்த நாடி சுத்தின்றது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூச்சை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு ஆமா திரும்பவும் ஆரம்பிக்கணுமா, எடுத்த உடனே ஆமா ஆரம்பிக்கணுமாங்க ஐயா? எடுத்த உடனே ஆரம்பிக்க கூடாதுமா. நல்லா 2-3 தடவை அந்த யோக பிராணாயம் சொல்ல நல்லா மூச்சு இழுத்து வயிறெல்லாம் நல்லா வெளியே வந்து உள்ள ஒப்புற மாதிரி பண்ணி மறுபடியும் சுத்தமா வெளியே விட்டுட்டு 2-3 தடவை செய்யணும். இது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் இடது நாசில் வழியா உள்ள இழுக்க ஆரம்பிக்கணும். சுமாரா நாடி சுத்தின்னா எவ்வளவு நேரம் செய்யலாங்க ஐயா? ஆமா, பொதுவா 45 நிமிஷம் பண்ண சொல்றோம். ஒரு முறைக்கு வந்து 15 நிமிஷம் பண்ணணும். ஒரு இதுக்கு 15. சரிங்க ஐயா. இப்போ இந்த நாடி சுத்தியில இந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகுமாங்க ஐயா? ஆகும்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்னதுல அந்த கும்பம் அந்தர் கும்பம் வைக்கும்போது அந்த உடலில் இருக்கும் சக்தி உடல் மூலம் முழுவதும் பரவி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ரத்தமில்லா நாள சுரப்பியிலிருந்து ஹார்மோன்ஸ் உடம்புலம் பரவும் பொழுது அந்த ஸ்கின் டிசீஸ் போகும். என்னுடைய ஸ்லைட்ஸ்ல இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதையே நம்பி உட்கார்ந்துடாதீங்க. டாக்டர்கிட்டயும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. சரிங்க ஐயா. சரி. இப்ப தொடை மேல 2 கையை வைக்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா? வாழ்க வளமுடன். 2 தொடையை மேல வச்சுட்டு செய்ய சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? அது கடைசியில நாடி சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்முத்திரை எப்போ இடது தொடையில இருக்கும், நாசிகா முத்திரையில இருக்கிற கையை எடுத்து வலது தொடையில வச்சுட்டு அதையும் சின்முத்திரையிலேயே வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும். யோகிக் பிரீத்திங், யோகிக் பிராணாயம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நல்லா 2-3 தடவை இழுத்து விட்டுட்டு அப்புறம் நார்மலா மூச்சு விட்டுட்டு அப்புறம் கைகாலெல்லாம் விட்டு எழுந்து வரணும். அதுதான் நாடி சோதனை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வாறு முடிக்கணுங்கிற நான் சொல்லியிருக்கேன். ஆரம்பிக்கும் போதும் ஒரு விதம் நீங்க கேட்டது, அப்புறம் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க கேட்டது. முதலும் அப்படி இருக்கணும், கடைசியும் அப்படி இருக்கணும். நன்றிங்க ஐயா. அதுதான் கேட்கலான்ட்டு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நாடிசத்தை பத்தி ரொம்ப விஞ்ஞான விளக்கமா அருமையா கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. நிறைய விஷயங்கள்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ வந்து இடது மூச்சுல இழுத்து வலது மூச்சுல விடுறோம். அதே தான் நீங்க வந்து அணுலோபம் மின்னுலோபம்னு சொல்றீங்க. என்ன 2 வித்தியாசம்? அது மறுபடியும்
வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறோம். இப்ப நம்ம சாதாரணமா செய்யறது நம்ம அதுதானே சாதாரணமா அனுபவம். ஆ லெவல் அது லெவல் 1 ஒரே மூக்குல ஆ 20 முறை எடுத்து எடுத்து ஆ வருது. ஆ ஆ லெவல் 2ல ம் வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விட்டுறது. ம் ஆனா அனுலோம் வினுலோமும் நாடி சுத்தி பிராணாயாமம் ஏறக்குறைய ஒண்ணு. அதுல ஒண்ணு. ஆ ஆ, ஆ வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விட்டுட்டு வலது ம் பக்கம் எடுத்து இடது பக்கம் விட்டுட்டு. இது சரி. நான் ம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அண்ட் ம் கேரள கும்பகம் அப்படின்னு நான் ம் பிரிச்சு ம். சொல்லிட்டேன். சரி அதனால சரி உங்களுக்கு ஓகே. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி அடுத்த கேள்வி ம், இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது இடது மூக்குல இழுத்து ம். அது முடிக்கும் போது இடது மூக்குலயே ஏன் விடணும்? ஏன்னா ஆ பகல்ல ஆ இடது மூக்கு தான் ஓடிட்டு இருக்கும். சரி. ஆ ஆ அதனாலதான் ஆ இடது மூக்கை விட்டு இடது மூக்கிலேயே முடிக்கணுங்கிறது. அந்த நாடி நல்லா ஓடணும். அது ஓ உடம்புக்கு நல்லது, அமைதியை கொடுக்கும். ஓஹோ ஏன்னா அது இடநாடி. ஓஹோ ஆ ஆ இடது ஆ பக்கம் இருக்கிறது என்ன? ம் இடநாடி. இடநாடி ம் என்ன? சந்திர நாடி. சரி. ஆ சந்திர ஆ நாடி எந்த மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுது? ரைட் பிரெயினை வல்- ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆ ரைட் ஆ பிரெயின் எதுக்காக? மன ம் அமைதி, சந்தோஷம், அதுக்கு ம் கொடுக்குது. அது நீங்க சரி. ம் தவம் பண்ணும்போது அமைதியா இருக்கணுமா, ஆக்டிவா இருக்கணும்? அமைதியா இருக்கணும். ஆ நான் ஓகே அதே ஓகே. சமயத்துல இன்னொன்னு சொல்லியிருக்கேன். ம் நீங்க நல்லா ஆக்டிவா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், டல்லா இருந்தீங்கன்னா இடது ம் பக்கம் செய்யுங்க, வலது பக்கம் செய்ய ஆரம்பிங்க. ஓ உங்களுக்கு நல்ல ம் எனர்ஜி கிடைக்கும். சரி. இது நான் சொன்னேன் அது. ம் சரி. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி. இப்ப ம். இந்த அளவு முறை சொன்னீங்க 1:4:2:2ன்னு. ஆ. இப்ப இழுத்து அதை ரீட்டைன் பண்ணி வெளியே 2 பங்கு விடுறத ஆ. விட்ட பிறகு அப்புறம் ஒரு 10 செகண்ட் இருக்கு சொல்லி அது எப்படி இது? அது நம்ம ஃபாலோ பண்றது இல்லையே. இல்ல நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஆ அது பேர் பாகத் கும்பகா. உள்ள ஓஹோ ஆ நிறுத்துறது அந்தர் கும்பகா. ஆ அதாவது மூச்சு உள்ள இழுத்து நிறுத்துறது அம்பர் கும்பகா, அந்தர் கும்பகா. ஆ மூச்சை வெளியே விட்டு மறுபடியும் அங்கேயே நிறுத்துறீங்கன்னா அது பாகர் ம். கும்பகா. அதுதான் அது எப்ப செய்யறது? நம்ம செய்யறது இல்லையே நம்ம. நம்ம செய்யறது இல்லைங்க. ஆ நாடி சோதனையில இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். ஆ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆ ஓகே. நன்றி நீங்க நன்றியா. செய்யறது வேற, ஆ தியரியில் இருக்கிறது வேற. ஓகே. அப்படி பார்த்தா நம்ம தெளிவா. கேவல கும்பகம்னா என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா ஆமா. ம். நன்றியா, தெளிவா இப்ப சொன்னீங்க. நன்றியா. இதெல்லாம் ம் நம்ம அறிவுக்கு தேவை சார். நம்ம இதெல்லாம் சரி. தெரிஞ்சு செய்யணும். ஆ ஓகேயா. நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ம் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சத்யா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம். நான் பிரசன்னா சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க பிரசன்னா. வாழ்க பிரசன்னாலே வளமுடன் சார். சத்யாவா? ரைட். ஆமா சார். சத்யாவுடைய ஹஸ்பண்ட் சார். பரவாயில்ல. எனக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் இல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது திடீர்னு தான் இந்த செஸ்ட்ல ஷார்ப்பா சின்ன ஒரு பெயின் இருக்கு, எறும்பு கடிக்கிற மாதிரி. கரெக்டா அதே டைம்ல எனக்கு செஸ்ட்டுக்கு கீழேயும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது கேஸ் ட்ரபிள்னு ஜென்ரலா சொல்றாங்க. பட் அதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? இந்த நாடி சுத்தி வழியா அதை சரி பண்ண முடியுமா? முதல்ல நாடி சுத்தி வேண்டாம். உங்க ஏஜ் என்ன? 47. 47. இந்த மாதிரி நெஞ்சில பிடிக்குது அப்படின்னா ஒரு ம் இசிஜி, எக்கோ, ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிருங்க. சரிங்க ஐயா. ஏன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இது பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ஓகே. அதனால ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றது இதுதான். ஓகே ஓகே. எக்கோ சரிங்க. ட்ரெட்மில் மஸ்ட். ம் ம் வாழ்க சரிங்க. நான் இந்த வளமுடன். டெஸ்ட் எடுத்தேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். 47 வயசுனா ரெடி ஆயிக்குங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க ஐயா. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்க நிலைமை தெரியும். அதுல இருந்து நீ எப்படி போலாங்கிறத நம்ம அதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். அந்த ம் மாதிரி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு போகும். சரிங்க ஐயா. ஓகே. கண்டிப்பா. தேங்க்யூ.
வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்து இந்து வரதன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு 2 கேள்விமா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கேள்வியே கேளுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. ஒண்ணுல இருந்து ஒரு சின்ன தகவல் தான் ஐயா. நான் இது ஏற்கனவே இந்த பிராணாயாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் ஒண்ணு பண்ணேன் ஐயா. அதுல 15 நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ரேஷம் கும்பகம் அந்தர் கும்பகம் எல்லாமே பண்ணேன். இது நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பார்க்கும்போது இந்த பாக்ஸ் பிரீத்திங் கூட ஒரு இதுல சொல்றாங்க. இதுவும் நல்லா இதா இருக்கு. பாக்ஸ் பிரீத்திங்ன்றாங்க. பாக்ஸ் பிரீத்திங்கா? ஆமா ஐயா. ஸ்கொயர் பிரீத்திங், பாக்ஸ் பிரீத்திங்னு கூட சொல்றேன். இல்ல தகவலுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. பாக்ஸ் பிரீத்திங்னு வரப்ப ஒரே அளவு 4:4:4:4 அப்படி கூட ஒண்ணு ஒரு இதுல ஒரு சொல்லி கொடுத்தாங்க ஐயா எங்களுக்கு. பாக்ஸ் ஸ்கொயர் பிரீத்திங் சொல்லுவாங்க. பாக்ஸ் பிரீத்திங், ஸ்கொயர் பிரீத்திங் இதேதான் வரும் ஐயா. உள்ள 4 தடவை எடுக்கிறோம், ஹோல்ட் பண்றது, அப்புறம் எக்ஸேல் மறுபடியும் அதை ஹோல்ட் பண்றது. இது மாதிரி ஒண்ணு வருது. ஒரு தகவலுக்காக ஐயா. ஒண்ணு. 2வது ஐயா, எனக்கு இப்ப சமீபத்துல முட்டு வலின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கொஞ்ச நாள் லெஃப்ட்ல இருக்கு, பட் ஆனா ரைட்லயும் இருந்தது. எனக்கு ஏர்லைன் கிராக்னு சொல்லிட்டாங்க சார், லெகமெண்ட் டேர்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரைட்ல. இப்ப நான் அது செய்யலாமா? பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாமா? அதுதான் முட்டு வியாதி இருக்கிறவங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணலாம். லெகமெண்ட் டேர் முட்டிலையா? அதாம்மா, சேர்ல உட்கார்ந்துட்டு நீங்க நல்லா நாடி சுத்தி பிராணாயம் பண்ணலாம். பண்ணலாமா? சரி, பண்ணலாம்ல. ஒண்ணு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஆமா ஐயா, என்னுடைய 2 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் என்னுடைய பொண்ணுக்கு இப்போ 38 வயது ஆகுது. ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சோ அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பிட முடியல. ஏதாவது கொடுத்தா கூட ஒரே கால் இருக்கு அப்படி இப்படின்னு சாப்பிடாம விட்டுட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. அந்த உணவு குழல் போய் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, அந்த நெஞ்சு குழின்னு சொல்லுவோம்ல, அங்க வலி ஜாஸ்தி ஆகி மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்ச உடனே இது அல்சர்னாலதான் வருமா இல்ல வேற எதுவும் தெரியல. உடனே தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம். ஒரு 4 hours பெட்ல இருந்தாங்க. எல்லாம் எக்கோ, இது ஸ்கேனு, இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்தது காரணம் உங்களுக்கு அல்சர் தானே? காரணம் உடல் இல்லமா, மனம். மனம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன். தூங்கலங்க. அவங்க ஒரு நாள் 4 நாள் ஃபுல்லா தூங்கல. இல்ல, அது தூக்கம் இல்ல, பிளஸ் ரொம்ப மனசுல ஆள் மனதுல ஏதோ ஒரு இது இருக்கு, ப்ராப்ளம் இருக்காங்க. சரிங்க சரிங்க. அதான் கேக்குறது. அதுக்கு மன்றத்துக்கு கூட்டிட்டு போங்க, அங்க 4 பேர்த்த பார்த்து பேசட்டும். அந்த மாதிரி மனதை டைவர்ட் பண்ணனா அது குறைஞ்சிடும். வீட்டுக்குள்ள அடைஞ்சே ஒரு மாதிரி மனநிலை மாறி விடுது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். நான் சொன்னேன் சைக்கிள் எடுத்து ஜஸ்ட் ஒரு half an hour அப்படியே ஃப்ரீயா போயிட்டு வா, யாருக்கிட்டே பேசு, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரி, நீ இப்ப ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. என் மனதுல பட்டது. மன்றத்துக்கு கூட்டிட்டு போயிருமா? சரிங்க சரிங்க. அங்க போய் எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மனசு சுத்தமா இடம் மாறிடும். அவ்வளவுதான். சரிங்க, இது ரொம்ப நன்றிங்க. செகண்ட் கொஸ்டின் நம்ம இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி பண்ணும்போது எதுக்குங்க நம்ம உள்ளங்கைய தொப்புள் மேல வைக்க சொல்லியிருக்காங்க மகரிஷி? வாட் இஸ் தி ரீசன்? உள்ளங்கைய தொப்புளுக்கு இல்லைங்க, தொடைக்கும் வயிற்றுக்கும் அடியில வைக்கிறோம். தொப்புள் மேல வைக்க கூடாதாங்கயா? இல்லையே, ஒண்ணு சின்முத்ரா, இன்னும் ஆதிமுத்ரா. ரெண்டுமே தொடைக்கும் அடி வயிற்றுக்கு நடுவுல வச்சு அழுத்தி புரிஞ்சீங்கன்னா. ஐயோ சாரிங்க, அது சொல்லலைங்க. நம்ம மூச்சு பயிற்சி பண்றோம்லங்கயா, நம்ம காது வச்சு மூடுறோம், அப்புறம் கண்ணை மூடுறோம், அப்படி அது வரும்போது உங்களுக்கு தொப்புள் மேல வைக்கிறோம்ல? இல்லம்மா, ஒரு கை ஃப்ரீயா இருக்கும்போது தொப்புள்ள வச்சுட்டு அடுத்தது மேல வைக்கும் பொழுது வயிறு அசையாம இருக்கும். ஒரு கைய ஒரு காதுல வைக்கும் போது எந்த நெஞ்சு அழுத்துறமோ அதுக்கு எதிரில் இருக்கிற லங்ஸுக்கு காற்று நிறைய போகும். அப்ப அந்த காற்று வயிற்றுக்கும் வராது, கையால அடைச்சிருக்கிற லங்ஸுக்கும் போகாது, அடுத்த பகுதி லங்ஸுக்கு போகும்.
சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, கீழே இருக்கிற லங்ஸுக்கு, நடுவுல இருக்கிற லங்ஸுக்கு, மேல இருக்கிற லங்ஸ் 3க்கும் போறதுக்காக அந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்ய சொல்லியிருக்காரு. சரிங்க சரிங்க. ரொம்ப வாழ்க நன்றிங்க. நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நாடி சுத்திக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. நிறைய பேர் தெரியாத விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்கய்யா. தங்களை போல இருக்க அதுக்குதான் பெரிய இந்த கிளாஸே இருக்கு. கண்டிப்பாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. மகிழ்ச்சிங்க. யூஸ்ஃபுல் பிரசன்டேஷன்யா. எக்ஸலண்ட்டுங்க. வாழ்க வளமுடன். thank you, thank you. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக மாரி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு என்னன்னா, நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல இருந்து நல்லா இருந்திருக்கீங்க. அது முதல்ல ஒரு இது ரொம்ப அது அருமையா இருந்தது. நிறைய பேருக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா எனக்கு இருந்திருக்கும். நீங்க கேட்டது வந்து, நான் டாக்டரா இருக்கேன், இப்ப ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைம் சரி இருக்கிறது இல்ல. சரி இதையே சரி. நான் எனக்கு என்னன்னா 9ஆம் தேதி 24ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். மாசத்துக்கு கடைசியில இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். அது இல்லாம எங்க மெடிக்கல் சைடும் நிறைய அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, இங்கிலீஷ்ல நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. திடீர்னு சரி தமிழ்ல மாத்தணும்னா, அது தமிழ்ல ம். மாத்தி அப்புறம் தமிழ்ல டைப் பண்றதுக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்க சொல்றது ஈஸியா சொல்லிட்டீங்க. இல்ல உண்மையிலே நீங்க சொன்ன விளக்கம் தமிழ்ல தான் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சில பேர் இது நான் முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அளவுக்கு வச்சுப்பாங்க. தமிழ் ஏன்னா ஓரளவுக்கு எல்லாம் படிச்சவங்க தான் இருக்காங்க. ஆமா. தமிழ்ல சொல்ல சொல்ல அந்த இங்கிலீஷை பார்த்தாங்கன்னா மனசுல பதிஞ்சிரும்னு என்னுடைய எண்ணம். ஐயா இப்போ நாடி சித்தி நம்ம நீங்க சொன்னீங்களா ஐயா, எவ்வளவு நேரம் நம்ம பண்ணலாம் ஐயா குறைஞ்சபட்சம்? ஒரு நாளைக்கு முதல் ஆரம்ப நிலையில 15 நிமிஷங்க. சரிங்க. பண்ணி பண்ணி பழகிட்டு ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பண்ணனா நல்லது. 45 நிமிஷம் இது மட்டுமே, வேற எதுவுமே பண்ணாம? வேற எதுவுமே வேண்டாம். சரி சரி. பண்ணும்போது மனதை வந்து அந்த மூச்சிலேயே வச்சுட்டு பண்ணணும். மனசு இங்க வச்சுட்டு இங்க மூச்சு அங்க இழுக்க கூடாது. இதனால மனதை எங்க நமக்கு நிறைய வைக்கிறோம்? ஒண்ணு மூச்சு உள்ள எடுத்து விடுறது, மனதை எங்க வைக்கிறோம், எத்தனை முறை பண்றோம். இதுதான் வந்து நாடி சுத்தி பயிற்சியினுடைய இது அட்டவணை. இது நம்மளுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக மட்டும்தான் இதை பயன்படுத்தலாமா, இல்ல உடல் நலத்துக்கும் இத? இல்ல இது வந்து மனதை அமைதிப்படுத்தி மெடிடேஷனுக்கு போகும்போது மனதை வந்து இன்னும் ஆழமா கொண்டு போறதுக்கு ஆரம்ப படிநிலை. அதனாலதான் நாடி சுத்தி பண்ணிட்டு தான் நம்ம தவம் பண்றோம். நம்ம மட்டத்துல பண்றது 10 முறை பண்றோம். அதுக்கு முன்னாடி இத 45 நிமிஷம் முன்னாடி நம்ம பண்ணா நல்லது. ஆமா, அதாவது காலையில ஈவினிங் அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணலாம். காலைல ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம் அப்படி பண்ணலாம். பண்ணலாம். நாடு சுத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பின்களை இடங்களை சொன்னீங்க இல்லையா, அது நம்ம உடம்புல எங்க அந்த மாதிரி அது அது எந்த மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு நல்ல பெண்களையும் இடங்களையும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இது கொடுக்குதுங்க? இடைகளைங்கிறது வந்து நம்ம நரம்பு மண்டலத்துல பெராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்கு சேர்ந்தது. பெண்களைங்கிறது வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்கு சேர்ந்தது. அந்த பெராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் நம்ம உடலை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ங்கிறது தான் நம்மளுக்கு வேண்டிய சக்தியையும் வீரத்தையும் கொடுக்கிறது. இதை தூண்டி விடுகிறது. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்றதுனால இந்த நாடு சுத்தி பண்றது இடங்களையும் பெண்களையும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது, அப்படிதானங்க ஐயா? ஆக்டிவேட் பண்ணுது. வலது மூலையும் இடது மூலையும் தூண்டி விடுது. 2 மூலையும் சமமாக வேலை செய்கிறது. மூளை அமைதியாக வேலை செய்கிறது. மூளை அமைதியாக வேலை செய்யும்போது மன அமைதி கிடைக்குது. ஏதோ 10 முறை பண்ணிட்டு போறோம் இந்த மாதிரி இல்லாம இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் அதனாலதாங்க இது தனியா எடுத்து பேசுறேன். சாதாரணமா எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இது ரொம்ப இனிமே எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்து பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. ஆமா, ரொம்ப அருமையா வாழ்க்கை.
இதுல என்னன்னா வாழ்க திருமூலரே வளமுடன். இது நன்றி சார். இது பூரா திருமூலரே சொல்லியிருக்காரு. அதான் முக்கியம். ஆ, ஆ, நீங்க சான்ஸ்கிரிட் எல்லாம் போகல, திருமூலரே சொல்லியிருக்காரு இல்லையா? ஆ. இந்த நாடு சுத்தியை பத்தி ஆமா, இது உள்ள நாடு இருக்கிறது சுத்தியே நம்ம உள்ள ஒரு தவமா பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்றீங்க, அப்படிதானங்க ஐயா? நிச்சயமா நிச்சயமா உம். இதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தவமா அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அமைஞ்சிடும். ஆமா, அமைஞ்சிடும். அதான் இது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு முறையா நம்ம கரெக்டா இடது நாச்சில விட்டு கரெக்டா அந்த கும்பகம் அப்படின்றதும் இருக்குங்களே, அதுல கும்பகமும் இருக்கு. ஆமா ஆமா, அதெல்லாம் செஞ்சு பழகும். கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு பண்ணலாமாங்க அதாவது அது? நம்ம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்கூல் படிக்கிறோம் இல்லையா? அது ஆமா. மாதிரி இதுல லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 வரைக்கும் போகுது. லெவல் ஒண்ணா 1 படிச்சு புரிஞ்சுது. லெவல் 1 இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்றீங்க, நான் சொல்லியிருந்தேன். லெவல் 1ன்னா இடது மூக்குலயே 20 தடவை உள்ள இழுத்து இழுத்து வெளியே விடணும். அப்புறம் வலது மூக்குலயே உள்ள இழுத்து இழுத்து வெளியே விடணும். அதுதான் லெவல் 1. ஓ சரி சரி. லெவல் 2 லெவல் 2 இந்த மூக்குல இழுத்து அடுத்த மூக்குல விடுறது. லெவல் 3 வந்து இது பண்ணுங்க, அதான் அது கும்பகம். கும்பகம். லெவல் 4 தான் உங்களுக்கு வந்து 2 மூக்குலயும் சமமா பண்றது. சரி, வாழ்க வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஐயா, உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஒரு பாதியில தான் இணைய முடிந்தது. சரி, யூடியூப்ல கேட்டுக்கலாம் சாருடைய, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன். அப்புறம் பாதிக்கு மேல வந்து எல்லாம் கேட்டு வந்தேன். அதாவது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு, அதாவது நீங்க சார் வந்து ஒசூர்ல பிஸியா டாக்டரா இருக்கிறீங்க. சாதாரணமா ஏதோ ஜாப்ல இருந்தும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு நம்ம மற்ற எல்லாம் செய்யறோன்றதை விட ஒரு, அதாவது ஒரு ப்ராக்டிஸும் பிஸியா பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்படி இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தயார் பண்ணி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஒரு அலோபதி டாக்டர், எம்பிபிஎஸ், இது முடிச்சு எம்எஸ் எல்லாம் நீங்க பிஜி எல்லாம் முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க? என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படி சார் வந்து இப்போ டைம் மேனேஜ் பண்றாரு அது தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்து நம்ம மகரிஷி கொடுத்துருக்கிற இவ்வளோ பயிற்சிகளை வந்து நம்ம கண்டிப்பா எப்படி ஒரு 3:30-4 மணிக்கு எந்திரித்து நம்ம வந்து அதிகாலையில நம்ம செய்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது ஒரு இது. அதுக்கு எவ்வாறு நம்மளுடைய அந்த தினசரி நம்முடைய உணவு முறையிலிருந்து நம்ம சரி பண்ணிக்கிறேன், அது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. நான் யூடியூப்ல கேட்டு உங்களுடைய இதை நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. ஏன்னா இது நிச்சயம் முக்கியம். இது நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க இன்னும் அதை விரிவுபடுத்திடுவீங்க. இது ஆழமா நம்ம இப்ப பிரம்மஞானம் எல்லாம் கொடுத்து ஆசிரியர் பயிற்சியில வந்து பேராசிரியர் பயிற்சிக்கு வரும்போது இது ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்துடலாம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஏன்னா நம்ம ஆசிரியர் பயிற்சிக்கு ஒண்ணு துணை ஆசிரியர், அப்புறம் ஆசிரியர், பேராசிரியர், இவங்க 3க்குமே ஒரு சிலபஸா கொண்டு வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. நல்லதுங்க. 3க்கும் வேற வேற சிலபஸ் வரணும். கண்டிப்பாங்க. அது நம்ம வந்து அதிகாலையில வந்து ஒரு 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டா அது எல்லாம் முறையா நம்ம இதை செய்து நம்முடைய மகரிஷி சொன்னப்போ உடற்பயிற்சி, காய்கல்பம், ஒரு தவம், இந்த நாடி சுத்தி தண்டுவட சுத்தி எல்லாம் கரெக்டா செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6-7 மணிக்கு மேல மற்ற வேலைகள் பிஸி ஆயிடுறோம். அந்த அதிகாலையில் செய்யறது வெறி வயிற்றுல செய்யறது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா ஐயா? சிறப்பையா. நான் என்ன அழுத்தமா சொல்றேன்னா, நம்ம செய்யற ஒரு செயலுக்கு பின்னால் விஞ்ஞானபூர்வமா மருத்துவ ரீதியா என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டாதான் நம்ம அதை ஆழமா செய்வோம். இல்லைன்னா அது ஒரு கடமைக்கு செஞ்சுட்டு போயிடும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நான் பேசுறது என்னுடைய டாபிக் எல்லாமே விஞ்ஞானபூர்வமா அடிப்படையில என்ன விஞ்ஞானம் இருக்குங்கிறத நான் பேசுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்ட். ஒவ்வொரு உடல் பகுதியிலும் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத நீங்க ஆராய்ச்சி சொல்லியிருக்கீங்க. எந்த நரம்புல வேலை செய்யுது, எந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது, என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, எப்படி கொடுக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் ஆழமா செய்ய ஆரம்பிப்போம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. சிறப்பு. உங்கள் தொண்டு சிறை. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த மாதத்துக்கான உங்க நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர் ஐயா, மிக நன்றாக இருந்தது. ஆனா நினைவில் வைத்துக் கொள்வதுதான் கொஞ்சம் என்னை போன்ற ஆட்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் பயனுள்ளதாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. எனக்கு 82 வயசு ஆகுதுயா. நான் ஆரம்பத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா நான் 89ல பயிற்சி எடுத்த காலத்துல நாடி சுத்தி இல்ல, பிறகுதான் வந்தது. ஆனா அதை முறையா செஞ்சிட்டு இருக்கேன் ஐயா. இயல்பா மூச்சு எடுத்து 1:2ங்கிற விதத்துல விட்டுட்டு இருக்கேன். சாந்தி கும்பகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இழுத்து உடனே இடது மூக்கால வலது மூக்கால வெளியில விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. முறையா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நடுவுல கொஞ்ச நாள் வெளிநாடு போயிருந்ததுனால பிரஷர் பிபி வந்துட்டு, அது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து நீங்க சொன்னீங்க பிபி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். ஆமா, அது அந்த 1:2 மட்டும் பண்ணலாம். ஆமா ஐயா, அம்மாவோடது கட் ஆயிருக்குங்க. கட் ஆயிடுச்சு. ஓகே ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது சொல்லுங்கம்மா. எனக்கு தும்மல், அடுக்கு தும்மல் இருந்தது. அது கம்ப்ளீட்டா குறைஞ்சு போச்சுயா. அது இல்லவே இல்லை அப்படிதான் சொல்லணும். ரொம்ப வருஷமா 30 வருஷமா இருந்தது போயிட்டு அது மாதிரி இல்லை. அல்சரும் கட்டுக்குள்ள வந்திருக்கு. பிரஷருக்கு நம்ம மெடிசின் டெல்சைட், டெல்மா அது மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். 80 மில்லிகிராம் சாப்பிடுறேன். நாடி சுத்தி செய்வதோ அல்லது இன்னொன்னு இருக்குமே, அந்த பேர் ஞாபகம் இல்ல, அதுவும் போதுமா? 1:2 போதும், வேற எது வேண்டாம். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, பரவாயில்ல, செய்யலாம்ல. செய்யலாம். 1:2 பண்ணுங்க. வாழ்க வளமுடன். சரிங்க, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக விவோ Y16. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட பேச்சு ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களோட சீரிய தொண்டுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களுங்க. இப்போ ஒருத்தர் கேட்டாரு, கொஞ்சம் தமிழ் இருந்தா பரவாயில்ல, வாய்ப்பு அமையும் போது எத்தனை மொழி முடியுமோ அத்தனை மொழியிலையும் நீங்க இது பண்ண. ஏன்னா மதரிஷி உலக மக்கள் சொல்லிங்க, அந்த உலக மக்களை தான் நினைக்க தோணுது. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு மட்டுமே சொந்தம் இல்லைங்க ஐயா. நீங்க கொடுத்த இன்னைக்கு ஸ்பீச் அது எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலீங்க ஐயா. வாய்ப்பு அமையும் போது நீங்க பல மொழி. எதுங்க ஐயா? இது மனித குலத்துக்காக கொடுக்கப்பட்டது மகரிஷியால். நீங்க வாய்ப்பு அமையும் போது எத்தனை மொழி முடியுமோ அத்தனை மொழியிலையும் இன்னத்த ஸ்பீச்ச நீங்க மொழிபெயர்ப்பு பண்ண முடிஞ்சா மக்களுக்கு பலனாகுங்க ஐயா. அதை நான் பதிவு பண்ண விரும்புறேங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நிறைவுக்கு முன்னால் உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய பேர்த்துக்கு நீங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால எனக்கு நான் செய்யறது ரைட்டா கரெக்டா போயிட்டு இருக்கலாங்கிறது எனக்கு ஃபீட்பேக்கே இல்லை. சரி, இல்லைங்க ஐயா, கரெக்டா இருக்குங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுது. இது ரெகுலரா நம்ம செய்யற பயிற்சிகள் அப்படிங்கறதுனால அன்பர்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு என்னுடைய கருத்துங்க ஐயா. அது ஆழமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க ஐயா. எல்லாரும் இது தெரிஞ்சுக்கும் போது நம்ம இப்ப நாடி சுத்தினா நம்ம எடுத்ததையும் தவத்துக்கு முன்னாடி இதுதான் செய்யறோம். அப்ப அது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா, ஆலியார் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன், பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் 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 ஐயா. இணைப்புரை மேடம், வாழ்க வளமுடன்.
ஐயா இப்போ இந்த ஹடயோகத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த கான சூரியன் டான சந்திரன் அந்த 2 அலைகளுமே உயிரினங்கள் தோன்றும் போது அந்த பரிணாமத்துல அந்த உடல்ல வெப்பமும் குளிர்ச்சியும் தொடர்ந்து வந்தப்போ உருவான ஒரு அலை இயக்கம். கண்ணுக்கு தெரியாததுதான் நாடி இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமா. இல்ல நாடியே ஒரு அலை இயக்கம் தான். ஆமா ஐயா. இப்ப நம்ம அதை பார்க்க முடியலைங்கிறதுக்கு வேண்டி நாம மூச்சின் மூலமா அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆமா ஆனா 72,000 நாடி இருக்குங்களா நம்ம உடல்ல ஓடிட்டு இருக்குங்களாமா? அதனாலதான் ஆமா நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஆமா அது எப்படி ஆமா கணக்கு எடுத்திருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நினைக்கும் போது முன்னோர்கள் செஞ்சதுல நாம ஒரு துளி கூட இன்னும் செய்ய முடியலைங்க இல்லைங்களா? எவ்வளவு ஆராய்ச்சி அதாங்க பண்ணிக்கிறாங்க பாருங்க. அவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்க. நம்ம இடைக்காலத்துல கம்ப்ளீட்டா மருந்து முட்டாள் ஆயிட்டோம். இப்ப அது உண்மைதாங்க அது- உண்மைதாங்க. இப்போ யாரோ வெளிநாட்டுக்காரன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆமாங்க. அவங்கதான் ஒரு குச்சியில ஏதோ பாம்பு சுத்துற மாதிரி காட்டி அதைய 2 பாம்பு சுத்திட்டு மேல தலையும் ஒட்ட வைக்கிறது தான் நாடின்னு சொல்றாங்க. இடநாடி பிங்கள நாடின்னு சொல்றாங்க. உண்மை அதுதான் அதுதான். அந்த சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் உள்ளது இடநாடி. பின்கலன்கிறது பின்பக்கமா இருந்து வெப்பத்தை தொடர்ந்து நம்ம பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கிறது. அது பின்கலன் வெப்பம்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆமா இப்ப இது எல்லா ஜீவன்களுக்குமே 2 நாசிகளுடைய ஜீவன்களுக்கு இது பொருந்தும் இல்லைங்களா? ஆமா எல்லா ஜீவன்களுக்கும் இது உண்டு. உண்டு. அப்ப ஆமா அதுங்கள்ல எதையுமே நம்ம கதையோகம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம அது தானே இயங்கிட்டே இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் அந்த சிந்தனை ஆற்றல் பெற்றதுனால இந்த பயிற்சியை செய்யறான் இல்லைங்களா ஐயா? சிந்தனை ஆற்றல் கிடைச்சதுனாலதான் மனுஷன் கெட்டு போயிட்டான். சிந்தனை பூரா எங்கேயோ திருப்பி அழிஞ்சு சரி. போயிட்டு இருக்கான். ஆனா அந்த மற்ற ஜீவன்களுக்கு அந்த சிந்தனை ஆற்றல் இல்லாதனால அது சரி. எப்போ அந்த இறை உணர்வுல அழகா இருந்துட்டு அழகா போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ஸ்பீச். எக்ஸலன்ட் ஸ்பீச்சுங்க. வாழ்வளமுடன். ஐயா வாழ்க முடிச்சுக்கிறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம். நன்றி ஐயா, முடிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே